இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பல்கலைக்கழக மாணவி மரணம் 48 மணி நேரத்திற்குள் விசாரணை நிறைவு. கடந்த மாதம் சைபர் ஜெகாவில் உள்ள ஒரு ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ளூர் பல்கலைக்கழக மாணவி ஒருவரை கொலை செய்த சம்பவத்திற்கு தொடர்புடைய சந்தேக நபர் அங்கு பலமுறை தனது காதலியுடன் இரவை கழித்திருப்பதாக நம்பப்படுகின்றது. கொலை சம்பவத்திற்கு முன்னதாக பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் ஒன்றாக வீட்டில் தங்கியிருந்த தோழியும் முக்கிய சந்தேக நபரின் காதலியுமானவர் தமது வீட்டின் நுழைவு அட்டையையும் சாவியையும் காதலனிடம் ஒப்படைத்திருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் ஒமர் கான் கூறினார். அச்சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீது தவறான எண்ணம் கொண்டிருப்பதோடு அப்பெண் வீட்டில் தனியாக இருந்த சமயத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டதாக இந்த வழக்கு அமைந்திருப்பதாக அவர் கூறினார். தேர்வு காலம் முடிந்து வீடு திரும்பிய தனது காதலி கொடுத்த வீட்டின் நுழைவு அட்டையையும் சாவியையும் கொண்டு வீட்டினுள் நுழைந்த அச்சந்தேக நபர் பொருளை கொண்டு அப்பெண்ணின் தலையில் தாக்கி மரணம் விளைவித்ததோடு கொள்ளை சம்பவத்திலும் ஈடுபட்டுள்ளார். தேசிய சட்டத்துறை தலைவரின் மேல்முறையீடு நஜீப்பின் ஆட்சேபனை தள்ளுபடி. மீதமுள்ள சிறை தண்டனையை வீட்டு காவலில் அனுபவிக்க அனுமதித்ததாக கூறப்படும் கூடுதல் ஆவணம் இருப்பது தொடர்பாக தேசிய சட்டத்துறை தலைவர் செய்த மேல்முறையீட்டிற்கு எதிராக டாக்டர் ஷேக் நஜீப் துன் ரசாக் எழுப்பிய தொடக்க ஆட்சேபனையை கூட்டரசு நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது. தேசிய சட்டத்துறை தலைவர் எழுப்பிய 7 சட்ட கேள்விகளையும் நீதிமன்றத்தால் விசாரிக்கவும் மறுபரிசீலனை செய்யவும் முடியும் என்று மலாயா தலைமை நீதிபதி தான் ஸ்ரீ ஹஸ்னா முகமது ஹஷீம் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட குழு ஒருமனதாக தீர்ப்பளித்தது. தேசிய சட்டத்துறை தலைவரின் மேல்முறையீட்டை இன்று விசாரிக்க அக்குழு நிர்ணயித்தது. கூடுதல் ஆவணம் தொடர்பான மேல்முறையீட்டை தொடர தேசிய சட்டத்துறை தலைவருக்கு கூட்டரசு நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி அனுமதி வழங்கியது. தமிழ் பள்ளிகளின் தேவைகளை அரசாங்கம் செவி சாய்க்கும். நாட்டில் உள்ள தமிழ் மற்றும் சீன பள்ளிகளின் தேவைகளை நிறைவு செய்ய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து வரும் வேளையில் தாய்மொழி பள்ளிகள் ஒருபோதும் கைவிடப்படாது என்று கல்வி துணை அமைச்சர் வாங்காவோ உறுதியளித்தார். பேராக் சுங்கை சிப்போட்டில் உள்ள தோவான் பி தோட்ட தமிழ் பள்ளிக்கு வருகை புரிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார். அண்மையில் சிப்போட் நாடாளுமன்ற தொகுதியில் 2 புதிய பள்ளிகள் நிர்மாணிக்கப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார். டோவான் பி தோட்ட தமிழ் பள்ளிக்கு தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் நிலநிதி ஒதுக்கீட்டை செய்துள்ளது. மேலும் அவர் பேசியதில் இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு 50,000 ரிங்கிட்டை வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார். 110 மாணவர்களை கொண்ட இப்பள்ளிக்கூடத்தில் இடப்பற்றாக்குறையை தீர்க்க புதிய பள்ளி அல்லது கூடுதல் வகுப்பறை தேவைகளை துணை அமைச்சரின் கவனத்திற்கு முன்வைத்துள்ளதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜம்மாள் வீராசாமி கூறினார். புத்ரா ஹைட்ஸ் NFA தொடர் நடவடிக்கை இல்லை. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி சுபாங் ஜெயா புத்ரா ஹைட்ஸில் நிகழ்ந்த எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்திற்கு நாச வேலை, தேச துரோகம் அல்லது அலட்சியம் போன்ற எந்த கூறுகளும் இல்லை என்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து NFA எனப்படும் அடுத்த தொடர் நடவடிக்கை இல்லை என்று போலீஸ் வகைப்படுத்தியுள்ளது. புதிய ஆதாரங்கள் அல்லது தகவல்கள் கண்டறியப்பட்டால் சம்பவம் குறித்த விசாரணையை மீண்டும் தொடங்க தமது தரப்பு உறுதி கொண்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் ஒமர் கான் தெரிவித்தார். நாங்கள் திருப்தி அடைகிறோம். தற்போதைக்கு இந்த விசாரணையை நிறைவு செய்கின்றோம். இருப்பினும் புதிய தகவல்கள் கிடைத்தால் எந்த நேரத்திலும் அதை மீண்டும் திறக்கலாம் என்றார் அவர். நேற்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற மாநில போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறையின் வெற்றி கொண்டாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். கடல் மற்றும் தீவிற்கு சுற்றுலா செல்பவர்கள் படகின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். கடல் மற்றும் தீவு சார்ந்த சுற்றுலாவிற்கு செல்பவர்கள் பயண திட்டமிடலுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை தாங்கள் பயணிக்கும் படகிற்கும் கொடுத்து அதன் பாதுகாப்பு தன்மையையும் கண்டறிந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும். மலிவான விலையில் அடிப்படை பாதுகாப்பு கூறுகள் இல்லாத சில படகுகளின் சேவையை நாடும் போது அது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்திவிடும் என்று மலேசிய அனைத்துலக தேடல் மற்றும் மீட்பு அமைப்பின் தலைவர் கே பாலசுப்ரமணியம் தெரிவித்தார். படகில் ஏறியதுமே உயிர்காப்பு மேலோங்கி மற்றும் காற்று அழுத்த பலூன் எங்குள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை எவ்வாறு நாம் பயன்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம்.
அனைத்து உயிர்காப்பு அங்கியில் இருந்து குறைந்தபட்சம் 3 பாதுகாப்பு பட்டையாவது இருத்தல் அவசியமாகும் என்று அவர் குறிப்பிட்டார். அதே வேளையில் அணிவதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட லைஃப் ஜாக்கெட் எனப்படும் உயிர்காப்பு மேலங்கியின் தரம், குறிப்பாக எத்தனை மணி நேரத்திற்கு அது மிதக்கும் தன்மை உடையது என்பதையும் பரிசோதித்துக் கொள்வதும் நல்லது. அதிலும் சிறுவர்களுக்கான மேலங்கியின் பாதுகாப்பு அம்சங்கள் நிறைவளிக்கும் வகையில் இல்லாவிட்டால் முடிந்தவரை புதிய மேலங்கிகளை சுயமாகவே வாங்கிக் கொள்ளலாம் என்றும் பாலசுப்ரமணியம் தெரிவித்தார். இணைய பாதுகாப்பு வியூக ஒத்துழைப்பு அடுத்த ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் தொடங்கப்படும். மலேசியா தற்போது 2026-2030 ஆசியான் இணைய பாதுகாப்பு வியூக ஒத்துழைப்பு திட்டத்துக்கான முன்முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. அந்த கட்டமைப்பு வட்டார இணைய மீள்தன்மையை கூட்டாக செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்த ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் அது தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி கூறினார். இவ்வாண்டு ஆசியானுக்கு தலைமை ஏற்றிருக்கும் மலேசியா வட்டார திட்டங்களில் இணைய பாதுகாப்பை முக்கியமான அங்கமாக வைத்திருப்பதாக டாக்டர் அகமது சாஹித் தெரிவித்தார். இணைய பாதுகாப்பில் உலகளாவிய ஈடுபாட்டை வலுப்படுத்த நாட்டின் முயற்சிகளுக்கு ஏதுவாக இருப்பதோடு சம்பந்தப்பட்ட இத்துறையில் வட்டார முன்னோடியாகவும் மலேசியாவின் பங்கு வலுப்படுத்தப்படுவதாக அவர் விளக்கினார். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற 2025 இணைய பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு கண்காட்சி மற்றும் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது டாக்டர் அகமது சாஹித் அதனை கூறினார். கிள்ளான் துப்பாக்கிச்சூடு சம்பவம் குண்டர் கும்பலுக்கு தொடர்பு உள்ளது. கடந்த ஜூன் 20ஆம் தேதி கிள்ளான் மேருவில் உள்ள மோட்டார் சைக்கிள் கடைக்கு அருகில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டு சம்பவத்தில் குண்டர் கும்பல் ஈடுபட்டிருப்பதை போலீஸ் உறுதிப்படுத்தியது. இதுவரை 25 மற்றும் 40 வயதுக்குட்பட்ட 2 உள்நாட்டினர் கைது செய்யப்பட்டதோடு விசாரணைக்கு உதவும் வகையில் 12 பொது சாட்சிகளையும் அழைத்திருப்பதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் கூறினார். இது ஒரு தற்செயலான சம்பவம் அல்ல என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்கள் மிக அருகில் இருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். அவர்கள் தனியாக வேலை செய்கின்றார்கள். அவர் குண்டர் கும்பலை சேர்ந்தவர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே விசாரணைக்கு உதவ முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அவர் கூறினார். அச்சம்பவத்தில் கூலிப்படை ஈடுபட்டிருக்கின்றனரா அல்லது குண்டர் கும்பலை சேர்ந்தவர்களால் நடத்தப்பட்டதா என்பது குறித்து போலீஸ் விசாரணை நடத்தி வருவதாக நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உசேன் தெரிவித்தார். கிள்ளான் மேருவில் உள்ள ஒரு மோட்டார் சைக்கிள் கடைக்கு முன்புறத்தில் மிக அருகிலிருந்து சுடப்பட்டதாக நம்பப்படும் 46 வயதான உள்நாட்டு ஆடவர் ஒருவர் காரின் இருக்கையில் இறந்து கிடந்ததாக கடந்த மாதம் ஜூன் 20ஆம் தேதி வடகிள்ளான் மாவட்ட போலீஸ் தலைவர் எஸ் விஜயராவ் உறுதிப்படுத்தினார். கெவின் மொராய்ஸ் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மரண தண்டனை நிலைநிறுத்தம். 2015ஆம் ஆண்டில் அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் டத்தோ ஆண்டனி கெவின் மொராய்ஸை கொலை செய்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு முன்னாள் நோயியல் நிபுணருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை கூட்டரசு நீதிமன்றம் நேற்று நிலைநிறுத்தியது. கர்னல் டாக்டர் ஆர் குணசேகரன், எஸ் நிமலன் மற்றும் எஸ் ரவிச்சந்திரன் ஆகியோர் குற்றவாளிகள் என்பதை உறுதி செய்து தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமுன் துவான்பாட் தலைமையிலான 3 நீதிபதிகள் அடங்கிய குழு அத்தீர்ப்பை வழங்கியது. இருப்பினும் உயர்நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்ததை தொடர்ந்து நிமலனும் ரவிச்சந்திரனும் மரண தண்டனையில் இருந்து தப்பினர். நிமலனுக்கு 35 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 12 பிறம்படிகளும் விதிக்கப்பட்ட வேளையில் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ரவிச்சந்திரன் 50 வயதை கடந்தவர் என்பதால் அவருக்கு பிறம்படி எதுவும் வழங்கப்படவில்லை.